ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான கம்பு தோசை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி தோசை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்பு தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ண எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்துங்க 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பு வந்துட்டு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து அரிசி எடுக்க போகிறோம். அதே அளவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு சம அளவு சேர்த்துக்கிறோம். சம அளவு சேர்த்துட்டு அதை எடுத்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 4-5 கழுவல் நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இது கழுவ போகிறதில்ல, உளுந்து எல்லாம் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். ஏன்னா கம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இது நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா பாருங்கள், இப்போ வெந்தயம், உளுந்து, கம்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கம்பு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறோம். அதே தண்ணியை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமல் அந்த தண்ணியை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். க்ளீன் பண்ண பிறகு நம்ம ஊற வச்சதுனால அந்த தண்ணியை அப்படியே நான் கம்பு மாவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்திங்கன்னா மாவு வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். நல்லாவே நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா வந்து ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக இது வந்துட்டு உப்பி வரட்டும். அப்போ வந்து தோசை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இது நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ காலையில் மாவு நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துட்டு மாவு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கல் வச்சுட்டு நல்லா இந்த கல் சூடான பிறகு நம்ம வந்து தோசை வாத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக வேணாலும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும், ரொம்ப நைஸாக சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லைட்டாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட. கம்பு இந்த மாதிரி கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்களை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது குழந்தைங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம், தோசை இந்த மாதிரி நிறைய ரெசிபிகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு தோசைலாம் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவு நைஸாக வேணாலும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி இன்னொரு தோசையும் ட்ரை பண்ணுறேன். நான் மாவு கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட நம்ம வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நைஸாக கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான நம்மளுக்கு கம்பு தோசை ரெடி. நீங்கள் வீட்டில் எப்படி நம்ம இட்லி மாவு செய்வோமோ அதே மாதிரி 1க்கு பாதி நம்ம கம்பு சேர்த்து இட்லி இல்லை தோசை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you, friends.